உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடபூமி வாயிலாக மதுரை ஜோதிட கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக மிகப்பெரிய கிரகமான குரு வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது அனைத்து ராசிக்காரர்களும் மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம். அதே போன்று இந்த வாரத்திலும் மிக பலமான ஒரு கிரகம் உங்களை எல்லாம் உற்சாகத்தோடு வைத்திருக்க வேண்டிய ஒரு கிரகம், உடல்நலை குறைவு ஏற்படுத்தாமல், விபத்துகளை ஏற்படுத்தாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வையிலே உங்களை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த வாரத்திலும் வக்ர நிவர்த்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த வாரமும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகின்றது. அனைத்து ராசிக்காரர்களும் இது பொதுவானது. இந்த வாரத்திலே நாம் ஒரு 3 நாட்கள் அதிகமாக சொல்ல இருக்கின்றோம். 14ஆம் தேதி 2வது மாதம் 2025 மாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 23/2/2025 மாசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த 10 நாட்களுக்கு உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அடுத்தடுத்து திங்கள் முதல் ஞாயிறு வரை என்ற ஒரு கணக்கிலே ஜோதிடபூமி வாயிலாக வார ராசி பலன்களை நீங்கள் காணலாம். இப்பொழுது நம்ம ராசிக்குள் செல்வோம். விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். விருச்சிக ராசிக்கு இப்பொழுது மிக 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 ஒரு அற்புதமான நேரங்கள் வந்துவிட்டது. காரணம், உங்கள் ராசிநாதன் இப்பொழுது வக்ரகதியில் இருந்தாலும் கூட, ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருந்தாலும் கூட, குரு பார்வை உங்களுக்கு ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. விருச்சிக ராசிக்கு பல கட்டங்களிலே பல மாதங்களாக பல சோதனைகளை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். விருச்சிக ராசிக்கு 7.5 சனி முடிந்தும் நம்மளுக்கு இன்னும் நல்ல காலங்கள் வரவில்லையே என்ற ஒரு ஏக்கத்தில் தான் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அவை எல்லாமே ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்திற்கு வந்து விட்டது. இன்னும் சிறிய ஒரு தொற்று கொண்டிருக்கின்றது. அதுவும் வருகின்ற 21ஆம் தேதியோடு சரியாகிவிடும். அதற்கடுத்து உங்கள் ராசிநாதன் கடகத்திற்கு சென்று நீசமானாலும் பரவாயில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடுமைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள். காரணம், படிப்படியாக உங்களை 7.5 சனி காலங்கள் முடிந்தாலும் கூட அடுத்து சனியின் வக்கிரம், அதுபோன்று உங்களுக்கு குருவின் வக்கிர பார்வை, அடுத்து உங்கள் ராசிநாதனின் வக்கிரம், இப்படி வக்கிரம் என்று உங்களை பல வழிகளிலே உங்கள் ராசியை ஆட்டி படைத்து விடாத குறையாக உங்களை தொற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். எந்த காலத்திலும் நீங்கள் முன்னே வரக்கூடாது என்ற ஒரு பிடிவாத குணத்தோடு இருந்து வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வழிவிட்டு உங்களை வாழ்க்கையின் உச்சத்திலே சென்று அமர வைக்கப் போகிறார். காரணம், உங்களது விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் ஒரு பொறுமையற்ற ஒரு கிரகம். ஒரு கோபக்காரனைத்தான் சீண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் எதிரிகள். அவனை லேசாக சூடேற்றி விட்டால் கூட தீயாக பற்றி கொண்டு விடுவான் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படித்தான் கிரகம் உங்களை பல வகையிலே உங்களை பற்ற வைத்து எரிய வைத்து விட்டது. அதன் அனல் சூட்டின் மூலமாக நீங்களே வெந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வெந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களை நம்பியவர்கள் எல்லாம் இப்பொழுது வெந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவை இப்பொழுது ஏறக்குறைய குருவின் வக்ர நிவர்த்தியை அடைந்து குரு பார்வை இப்பொழுது ராசிக்கு விழுந்த பின்பு பல நல்ல செய்திகள் காதுகளிலே விழுந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு. அதே போல உங்கள் செயலிலும் பல மாற்றங்களை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது மனதிலே நிலையற்ற ஒரு தன்மையில் இருந்தாலும் கூட உங்களை நம்பியவர்களும் சரி, உங்களை நீங்கள் ஈடுபட்ட காரியங்களில் சம்பந்தப்பட்டவர்களும் இப்பொழுது உங்களை முழுமையாக ஒரு ஆதரிக்க தொடங்கி உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக துணையாக வந்து நிற்கக்கூடிய நிலையிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் அந்த நிதானத்திற்கு வரவில்லை. நீங்கள் வர வேண்டிய காலம் இன்னும் 21ஆம் தேதி வரை பாக்கி இருக்கின்றது. ஆனால் எல்லோரும் எதிரியாக இருந்த நேரத்திலே எல்லோரும் இப்பொழுது உங்களுக்கு உறவாக வர வேண்டிய சூழ்நிலை வந்து நீங்கள் இன்னும் அதற்குள் வர முடியாத ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், இந்த செவ்வாயினுடைய வக்கிரம், அவர் இருக்கின்ற இடம் ராசிக்கு 8ஆம் இடம். அதனால் அந்த வக்ர நிவர்த்தி அடைந்த பின்புதான் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட முடியும். ஏனென்றால் அவர் வக்ரகதி அடைந்து
முதல் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். லாபஸ்தானம் என்பது சாதாரண இடம் அல்ல, உங்கள் வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். நீங்கள் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடிகிறதா என்பதை பார்க்கின்ற பொழுது அங்கே நடக்கவில்லை என்பதை காட்டுகின்றது, முடியாது. அதே போன்று உழைத்த உழைப்பிற்கு லாபம் வந்துவிட்டதா என்று பார்க்கின்ற பொழுது அதை வரவிடாமல் தடுக்க அங்கே பல விஷயங்கள் தடையாக நிற்கின்றது. அதற்கு நீங்களே முக்கிய காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், நீங்கள் எடுத்த முயற்சிகள். அவை எல்லாம் இப்பொழுது மிக சகாயமாக, அது அனைத்துமே லாபமாக நீங்களே மாற்றப் போகின்றீர்கள். அதையும் நீங்கள் தான் செய்ய போகின்றீர்கள். காரணம், உங்களை ஆட்டுவித்தது போன்று ஆடினீர்கள். பின்பு வக்ரமாக மாறிய பின்பும் உங்களை ரிவர்ஸில் ஆட்டுவித்து விட்டார்கள். முன்னே செல்ல முடியாமல் பின்னே சென்று விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் முன்னே ஆட்டி வைக்கின்றார்கள், நீங்கள் ஆடப்போகின்றீர்கள். மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாறப்போகின்றீர்கள். இவ்வளவு சொல்லுகிறேன் என்றால் பிற ராசிகளுக்கு இவ்வளவு சொல்வதற்கு வாய்ப்பில்லை, உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியதாகிவிட்டது. காரணம், உங்கள் விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு அளவுகள் கிடையாது. நீங்கள் மட்டுமல்ல, குடும்பத்தையே ஆட்டி வைத்து விட்டீர்கள், உங்கள் பிள்ளைகளை ஆட்டி வைத்து விட்டீர்கள். அதனால் இது அனைத்துமே இப்பொழுது வருகின்ற 21ஆம் தேதியோடு முடியப் போகின்றது. அனைவரும் உங்களிடத்திலே சரணாகதியாக நிச்சயமாக அடைவார்கள். விலகி சென்றவர்கள் எல்லாம் உங்களது உறவாக வந்து நிற்கப் போகின்றார்கள். அதே போல உயர்ந்த இடத்திலே வைத்து உங்களை அழகு பார்த்தவர்கள், பெரிய செல்வந்தர்களாக உங்களை அழகு பார்த்தவர்கள், பெரிய நிறுவனத்திற்கு அதிபதியாக உங்களை அழகு பார்த்தவர்கள், நீங்க சிக்கி சீரழிகின்ற பொழுது ஒரு சின்ன பிரச்சனைகளை மாட்டி அதை பெரிதாக நீங்கள் வெளிக்காட்டியதால் அவர்கள் நீங்கள் எல்லாத்தையும் இழந்து விட்டதாக நினைத்து உங்களை விட்டு ஒதுங்கி உதவி என்று நீங்கள் சென்று கேட்கின்ற பொழுது உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் இப்பொழுது அண்ணாந்து பார்க்கின்ற அளவுக்கு நீங்கள் உயரப் போகின்றீர்கள். உங்களது சொத்துக்களோ, உங்களது பணமோ, உங்கள் பொருளோ எங்கேயும் சென்று விடவில்லை. தடை கற்களாக அங்கே இங்கே சிதறி கிடக்கின்றது. அவை மீண்டும் உங்களிடத்திலே வந்து சேரப்போகின்றீர்கள். அதற்கான முயற்சியை சரியான வழிகாட்டுதலோடு நீங்கள் நடத்தப் போகின்றீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு வழிகாட்டியும் சரியில்லை, வழி நடத்தியவர்களும் சரியில்லை, சென்ற இடங்களும் சரியில்லை, அதே போன்று நீங்களும் சரியில்லை. இது எல்லாமே மாறி இப்பொழுது நல்ல நிலைக்கு இப்பொழுது வந்துவிட்டது. அதனால் இப்பொழுது அடுத்து வரக்கூடிய காலங்கள் 21ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு மேலே செல்ல போகின்றீர்கள். குடும்பம் மிகுந்த சுபிட்சத்துக்கு வரப்போகின்றது. நிலையான புத்தியிலே இப்பொழுது வந்து இருக்கின்றீர்கள். நிலையான புத்தியிலே இருக்கின்றீர்கள். உங்கள் மூளை நல்ல நிலையிலே செயல்படுகின்றது. ஆனால் மனது அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது. உடல் ஒரு இடத்திலே உங்களை நிற்க மறுக்கின்றது. உங்களது மூளை உங்களை கட்டளையிட்டு நில் என்றாலும் உங்களது உடல் நிற்க மறுக்கின்றது. எப்பொழுதுமே ராசி வேறு லக்கினம் வேறு என்று சொல்வோம். லக்கினம் என்பது உயிர், உடல் என்பது ராசி என்பது. அதனால் மனது சம்பந்தப்பட்டது உடல் ராசி, மூளை சம்பந்தப்பட்டது லக்கினம். இப்பொழுது உங்கள் லக்கினமானது மிக சிறப்பாக வந்துவிட்டது, உங்கள் உடல் இன்னும் வரவில்லை. அதனால் அந்த உடலையும் நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டால் நீங்கள் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வந்துவிடலாம். நிறைய சொல்ல வேண்டியது இருந்தாலும் கூட இந்த வாரம் உங்களுக்கு அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் எந்த தொழில் செய்தாலும் சரி, மேல்மட்ட தொழிலிருந்து அடிமட்ட தொழிலில் வரை, கட்டிட தொழிலாளி முதல் ஒரு தையல் கலைஞர்கள் வரை, மிகுந்த பெரிய பணக்காரர்கள் முதல் ஒரு வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, நீதிமான்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மட்டத்திற்கு உங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்துமே, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அதே போன்று வெளிநாட்டு தொடர்புடைய பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துவதாக இருந்தாலும் சரி, இந்திய அரசையே கட்டுக்குள் கொண்டு போவதாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைத்திற்குமே எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை ஒவ்வொரு மட்டத்திலும் அவர்களுக்கு தகுந்தாற் போல அனைத்தும் தீரப்போகின்றது. எனவே இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் இணைந்த பலனடையுங்கள் என்ற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். விருச்சிக ராசிக்கு
இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 3, 6.